இனிமேலாவது அருண் வந்து முத்து கூட சண்டை போடாம, சமாதானமா போனா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ முத்து வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறத பார்த்துடுறாரு. அதுக்கப்புறமா பெரிய பிரச்சனையாகுது. இப்போ சீதாவ அருண் வந்துட்டு, "நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, மீனா வந்து "ஃபர்ஸ்ட்டு எங்க அம்மாகிட்ட இத பத்தி பேசலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போறாங்க. ஆனா, அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சந்திரா வந்து என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, "இவங்க 2 பேரையும் என்னால ஏத்துக்கவே முடியாது. மாப்பிள்ளைய மீறி நீங்க ஒரு காரியம் பண்ணிட்டீங்க. அது கூட பரவாயில்ல. என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லியிருக்கணும்ல. அப்ப பெத்தவன்னு நான் எதுக்கு இருக்கிறேன்?" அப்படின்னு சொல்லிட்டு, வாழ்க்கையிலேயே முக்கியமான ஒரு முடிவு எடுக்க போற நேரத்துல, நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நாளைக்கு நல்லதோ, கெட்டதோ நான் எதுக்குமே தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுமே கோவத்துல பேசாம இருக்கிறாங்க. இப்போ 2 பேரையுமே நடு தெருவுல நிக்க வச்சுருச்சு இந்த கல்யாணம். அதாவது சீதாவையாவது அருண் கூட்டிட்டு போயிருவாரு. மீனாவ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்போ சீதாவ நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. மொறப்படி நம்ம கல்யாணம் வச்சுக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் இப்ப கூட்டிட்டு போங்க. கொஞ்ச நாளைக்கு அவங்க கோவம் குறையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சீதாவ அருண் வீட்டுக்கு அனுப்பி வச்சுடுறாங்க மீனா. அதுக்கப்புறமா இங்க வராங்க. முத்து வந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னாங்கன்னா, நீ வெளியவே நில்லு. உள்ள வராத அப்படின்ற மாரி சொல்றாங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னும்போது, "நீ வெளியில வராத" அப்படின்னு சொல்லிட்டு கழுத்த பிடிச்சு வெளியில தள்ளிடுறாரு. அதுக்கப்புறமா அண்ணாமலையார் பறந்துட்டு, "சொல்றத கேளுடா, ஒரு நிமிஷம் நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. "என்னம்மா என்ன பண்ணிட்டு வந்திருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல மாமா, என் தங்கச்சி அப்பா இருந்திருந்தா என்னோட விருப்பத்துக்கு தான் வந்துட்டு தகுதி மாரி நடந்துக்குவாரு. என்னோட விருப்பம் எதுவோ அதுதான் அவர் செஞ்சு குடுத்துருப்பாரு. ஆனா, இப்ப அப்பா இல்லாம என் வாழ்க்கைய யார் யாரோ முடிவெடுக்கிற மாரி ஆயிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்லி அழுதாமாமா. அதனால தான் அப்பா இடத்துல இருந்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். எப்பனாலும் உண்மை தெரிய வரத்தான் செய்யும்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி உங்க மகன சமாதானப்படுத்திடலாம். கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடலாம். அதுக்கப்புறமா எல்லார்கிட்டயும் சொல்லி கல்யாணத்த வச்சுக்கலான்னு நினச்சேன் மாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, நல்லா தானே நினச்சிருக்க. அதுக்கு முன்னாடி ஏன் அவசரப்பட்டு போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மீனா இருந்துட்டு, "இல்ல, சீதா வந்து ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தா. நான் வந்து அவளுக்கு உறுதி குடுத்திருந்தேன். கண்டிப்பா உனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்க்கை அமையும்ன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா சீதா ஏதாவது பண்ணிக்கிருவாளோ! அப்பிடின்ற ஒரு பயத்துல தான் மாமா நான் இப்பிடி பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம உங்க பையன் சீதாவுக்கு நெறைய இடத்துல மாப்பிள பார்த்துட்டு இருந்தாரு. நெறைய மாப்பிள்ளைகள கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாரா! அதனால தான் எனக்கு இன்னொரு பக்கம் பயமா இருந்துச்சு. எப்புட்றா இப்பிடி ஒரு வேள கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்பிடின்னா, வாழ்க்கை முழுவதும் சீதா வந்துட்டு பிடிக்காத ஒருத்தரோட எல்லாரும் கட்டாயப்படுத்துனதுனால வாழ்ந்துட்டுருப்பா. அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்களா சொல்லுங்க? நானுமே அப்படிதான் ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னைய இந்த கல்யாணத்துக்கு எனக்கு கல்யாணம் பிடிக்கவே இல்ல. இருந்தாலும் நான் இவர கல்யாணம் பண்ணிட்டு, இப்ப மனசார நான் ஏத்துக்கிட்டேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அவ வந்து லைஃப்ல அவ நல்லா இருப்பா. போக போக அவர் வந்து அ உங்க பையனுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நெறைய விஷயங்கள்லாம் பேசுறாங்க. அப்போ அண்ணாமலை அப்பா சொல்றாங்க, "அதெல்லாம் இருக்கட்டும்மா, உங்க அம்மாகிட்டயாவது நீங்க சொல்லியிருக்கணும்ல" அப்படின்னு சொல்றாங்க. "அ இல்ல மாமா, அம்மாவுக்கும் கொஞ்சம் சம்மதம் தான். ஆனா, உங்க பையன் சொன்னா மட்டும் தான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்றதுனால, அவங்களும் விடாப்பிடியா இருந்தாங்க மாமா. அதனால தான் அம்மாகிட்டயும் சொல்ல முடியல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவ ஏதேதோ காரணம் சொல்லுவாப்பா. நான் அவ்வளோ தூரம் சொன்னேன். அவன் நல்லவன் இல்ல, நல்லவன் இல்ல, நல்ல பையனா பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் சொன்னேன்ப்பா. நான் எனக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக மட்டும் இல்ல. நான் போய் விசாரிச்சேன். உங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. நான் விசாரிச்சு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விசாரிக்கவே செஞ்சேன். ஆனாலும் நான் விசாரிச்சவங்க எல்லாருமே, அவன் வஞ்சகம் வச்சு பழி வாங்குறவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா, சீதாவ அவன் எப்படி நடத்த மாட்டான் சொல்லுங்க? இப்போ ஒரே வீட்ல நாங்க இருக்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்ல. நாளைக்கு சீதாவுக்கு ஏதாவது கோவிச்சுட்டு வந்தோ, ஏதோ ஒரு கஷ்டத்துல வந்து நிக்கும்போது, நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு மீனா இருந்துட்டு, "இல்ல மாமா, அத லைஃப் அவளே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டா. இனி என்ன வந்தாலும் அவ தான் பொறுப்பு" அப்படின்னு சொல்றாங்க. "என்னமாவது பண்ணிட்டு போட்டும். இனிமே இவ கூட நான் வந்து வாழ்றதா இல்லப்பா" அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாங்க. "இப்படியெல்லாம் பேசாதடா. என்ன, அவ தங்கச்சிக்கு பிடிச்ச வாழ்க்கைய அவ அமைச்சு குடுத்துருக்கா. அவ்வளதானே. மத்தபடி என்னடா பிரச்சனை உனக்கு? உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லையில்ல. சரி, உன்னைய மீறி அவ ஒரு காரியம் பண்ணிட்டா. அவ தங்கச்சி நல்லா இருக்கணும், விரும்பினவன கட்டி குடுக்கணும் அப்படின்னு இருந்து யோசிச்சுட்டா. மத்தது எதையும் யோசிக்கல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ என்னோட மான மரியாதை இவளுக்கு பெருசா தெரியல. கட்டுன புருஷன் எப்படி வேணாலும் போகட்டும், எவ்வளோ வேணாலும் அவமானப்படட்டும்.
நம்ம வந்து நம்ம குடும்பத்தை பார்ப்போம் அப்படின்ட்டு தானப்பா இவ நினைச்சிருக்கா. இவ தங்கச்சி என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நான் பார்த்தேன்ப்பா. இவங்க குடும்பத்தை என் குடும்பம் மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு நல்ல ஒரு மரியாதை செலுத்திட்டாங்க பார்த்தீங்களா. எவனை வாழ்க்கையில கல்யாணம் பண்ணி வைக்கவே கூடாதுன்னு நினைச்சனோ அவனையே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. நாளைக்கு அவன் முகத்துல நான் எப்படி முழிப்பேன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. சரிடா, இதை நம்ம பேசி தீர்த்துக்கறலாம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அண்ணாமலைப்பா சொல்றாங்க. இதுக்கு முத்து இருந்துட்டு, இல்லப்பா இவ இங்க இருக்கவே கூடாது. என் பேச்ச மீறி ஒரு காரியம் பண்ணியிருக்கானா அவ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. இவ கூட வாழ்ந்து என்னப்பா பிரயோஜனம், எனக்கு என்னப்பா மதிப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு விஜயா இருந்துட்டு, இப்பயாவது உனக்கு தெரிஞ்சிச்சே, ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், ரவியை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சால, அப்பயே எனக்கு தெரியும் இவ இந்த மாதிரிலாம் பண்ண சொந்த தங்கச்சிக்கு பண்ண மாட்டாளா. இவளுக்கு பெரிய பணக்காரன் வீட்டு கிடைச்சிருச்சு, கவர்மெண்ட் உத்தியோகம் வேற, இவனையே கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். இவன்கிட்ட சொன்னோம்னா நீனா என்ன பண்ணியிருப்ப, டிரைவரையோ இல்லைன்னா ஏதாவது 5க்கு 10க்கு வேலை பார்க்குறவங்களையோ நீ கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்ப. அதனால தான் இவளுக்கு குடும்பமாக சேர்ந்து பிளான் பண்ணி உன்னை ஏமாற்றி அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டாங்க. அந்த அருணோட அந்த பொம்பளைய கூட வந்துட்டு அவங்க அம்மா கூட வந்து என்கிட்ட கேட்டாங்க, நான் போய் சிக்கிறாதீங்க இவளை கல்யாணம் பண்ணி வச்சிடாதீங்கன்னு தான் சொன்னேன். எப்படி கல்யாணம் பண்ணி வச்சாங்களோ தெரியல, வச்சுட்டாங்க. நல்லா மயக்கிட்டாளுக, ஏமாத்திட்டாளுக அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு சொல்லவா வேணும், அந்த அளவுக்கு சொல்றாங்க. அத்தை நாங்க அப்படிலாம் எதுவும் நினைக்கல அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்றாங்க. சும்மா நிறுத்திரி, அதை நினைச்சதை சாதிச்சிட்டீங்களா அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ணாமலை இருந்துட்டு, கொஞ்சம் பொறுமையாயிரு மீனா, நீ பண்ணது தப்பு தான். வீட்டில் இருக்கவங்க எல்லார்கிட்டையும் சம்மதம் வாங்கி தான் நீ வந்து கல்யாணம் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். இப்ப இல்லையா, கண்டிப்பா கடைசி வரைக்கும் இவன் மனசை மாத்துற வரைக்கும் நம்ம போராடி இருக்கணும். ஆனா நீ அப்படி பண்ணாம இப்படி பண்ணது, கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சது ரொம்ப ரொம்ப தப்பு. சரி, இப்போ உங்க அம்மா என்னதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அம்மாவும் ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க பாவம். அவங்களையும் இப்படி நீங்க ஏமாத்திருக்கீங்களே, அவங்க எவ்வளவு கனவெல்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலைப்பா சொல்றாங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன் மாமா, என்னை மன்னிச்சிருங்க. இருந்தாலும் என்னோட தங்கச்சியோட வாழ்க்கை தான் முக்கியம், என் தங்கச்சியோட ஆசை தான் முக்கியம், சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைச்சேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்து சந்தோஷப்பட்டு மொத ஆசைப்பட்டு கேட்ட ஒரே இது வந்து விஷயம் வந்து இது மட்டும்தான். அதாவது வாழ்க்கையில கிடைக்கட்டும்னு நினைச்சுதான் மாமா நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, உன் வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைப்பா சொல்றாங்க. எப்பயுமே உங்க பையன் என்னை விட்டுட்டு போக மாட்டாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, என்னை புரிஞ்சுக்குவாருன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்றாங்க. முத்துவுக்கு இருந்துட்டு, ஆமா நான் தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும், நான் தான் விட்டு கொடுக்கணும், ஆனா புருஷனோட மானம் மரியாதை அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சீதாவும் அருணும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம முத்துவும் நம்ம மீனாவும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அருண் வந்து சீதாவை கல்யாணம் பண்ணிட்டதுனால முத்துக்கிட்ட வந்துட்டு ரொம்ப தைரியமாக இன்னும் அதிகமே வம்பிழுத்து தான் பேசுவாப்புல. ஒருவேளை அப்படி வம்பிழுக்காம பழி வாங்காம நல்லபடியாக பேசியிருந்தா ஒருவேளை முத்துவுக்கு மனசை மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க சந்தோஷமா வாழ்றத பார்த்துட்டு சரி இனி என்னெல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கூடிய சீக்கிரம் அருணும் முத்துவும் ஒன்று சேர்ந்தா அதுவே நல்லா தான் இருக்கும். தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.